வாட்டர் வந்து கன்சியூம் பண்ணிச்சு அப்படின்னா அதுவும் வந்து லோ எஃபிஷியன்ட் வாட்டர் ஃபில்டர்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ எஃபிஷியன்ட் வாட்டர் ஃபில்டர்ஸ்குள்ளே வந்துடும். ஸோ அப்போ வந்து 6 பாயிண்ட் ஆயிடுச்சு. 7th பாயிண்ட்ஸ் என்னன்னா, இப்போ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்க வாட்டர் ஃபில்டர்ஸ்லேயே நீங்கள் சென்சார் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க. நிறைய இடத்துல நீங்கள் பார்த்துருப்பீங்க சென்சார்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போ சென்சார்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, சென்சார் பேஸ்டு வாட்டர் ஃபில்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க, இன் காமன் ஏரியாவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ யூரினல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போனோடனே சென்ஸ் பண்ணிட்டு ஃப்ளஷ் பண்ணும். எய்தர் நீங்கள் உள்ளே வரும்போது ஃப்ளஷ் பண்ணணும், இல்லை வெளில போகும்போது ஃப்ளஷ் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாஷ் பேஷன் ஃபெசிலிட்டி இருக்குல்ல, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ஸ் பண்ணும். ஸோ அது மாதிரி சென்சார் எங்கெல்லாம் யூஸ் பண்ண முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் வந்து வாட்டர் ஃபில்டர்ஸில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு பாயிண்ட், 7 பாயிண்ட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அசோசாம் ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும். ஸோ இது வந்து ஒரு பில்டிங் சர்டிஃபிகேஷனுக்கு மாறும். பட் இது வந்து நான் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே ரிமைன் எல்லாத்துலேயுமே ரிப்பீட்டடாக தான் இருக்கும். ஸ்கோர் தான் டிஃப்ரெண்டாக வரும். இந்த கான்செப்ட் எல்லாமே வந்து சேமாக தான் வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எவிடன்ஸ் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு சர்டிஃபிகேஷன் போறீங்க, அப்போ வந்து அதுக்கு எப்படி எக்ஸிஸ்டிங்